அனைவருக்கும் வணக்கம். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கான மீட்டிங் ஊத்திச்சு நண்பர்களே. ட்ரம்ப் அலாஸ்காவுக்கு புட்டினோட மீட்டிங்க்கு போயிட்டு மனுஷன் பயங்கர ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி வந்த மனுஷன் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு இப்பொழுது ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. யுக்ரைனை பயங்கரமாக காலவாரிட்டார் நண்பர்களே. இந்த விஷயம்தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதில் இந்தியாவுக்கான பாதிப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதான் விஷயமே. இந்தியாவுக்கு இதில் என்ன பாதிப்பு, ட்ரம்ப் புட்டின் மீட்டிங்கில் என்ன நடந்தது, அதனுடைய இதுவரைக்கும் வெளிவராத சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதெல்லாம் என்ன, அதனால தான் ஜெலன்ஸ்கியை இப்பொழுது ட்ரம்ப் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரா, இதை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோ போகலாம். நண்பர்களே, நம்ம வடிவேலு கைப்பிள்ளை பாத்திரம் எடுத்து நடிச்சிருப்பார் இல்லையா, அதில் கைப்பிள்ளையை எப்படியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாம் வச்சு காமெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கைப்பிள்ளையை விட பயங்கரமான ஒரு காமெடி பீஸாக மாறி இருக்கிறாரு ட்ரம்ப்பு. ட்ரம்ப் ஒரு கைப்பிள்ளையாக மாறிட்டாருன்னு சொன்னால் அந்த கைப்பிள்ளைக்கே அவமானம். அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு ட்ரம்ப்போட நிலைமை அப்படிங்கிறதான் உண்மை. புட்டினை மிரட்டி நான் மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கிறேன், நான் சொல்கிறத புட்டின் கேட்கல அப்படின்னா நடக்கிறதே வேற. அது மட்டும் இல்லை, புட்டினுக்கும் எனக்கும் அக்ரிமெண்ட் வரல, புட்டின் உடனடியாக யுக்ரைன் போற நிறுத்துறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா இந்தியாவின் மீது நான் 500% வரி போடுவேன் அப்படின்னுலாம் உதார் விட்டுக்கிட்டு தெரிஞ்சவ ட்ரம்ப்பு இப்பொழுது அப்படியே கப் சுப்புன்னு இருக்கிற இடம் தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த 2-3 நாளாக. அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பு புட்டின்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை நண்பர்களே. அலாஸ்காவுக்கு மீட்டிங்க்கு போன ட்ரம்ப்பு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாரு புட்டினுக்கு. அது மட்டும் இல்லை, வழி மேலே வெளி வச்சு காத்திருந்து அப்படி ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் புட்டினை. புட்டின் பழைய கேஜிபி தலைவர். கேஜிபிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நண்பர்களே. இதற்கு முன்பு ரஷ்யாவாக, இப்பொழுது ரஷ்யா உடஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இருந்த சோவியத் ரஷ்யா இருக்கு இல்லையா, யுஎஸ்எஸ்ஆருடைய பயங்கரமான ஒரு சர்வதேச எஸ்பியானேஜ் டீம் தான் இந்த கேஜிபி. இந்தியாவுடைய ரா அமைப்பு இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி அன்றைக்கு உலகம் முழுவதும் கேஜிபி அப்படின்னா நடுங்குவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எந்த நாடில் வேணாலும் எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு தகுதியை, ஒரு கெப்பாசிட்டியை வச்சுருந்தது கேஜிபி. அந்த கேஜிபியில் வேலை செய்கிறவங்களுக்கு பயங்கர ரிகரஸான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அப்படி வந்தவர் தான் புட்டின். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் புட்டின் நடக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் வலது கையை வீசவே மாட்டார், இப்படித்தான் வச்சிருப்பார். பார்த்துருக்கிறீங்களா? இடது கையை மட்டும்தான் இப்படி வீசுவார். அதற்கு காரணமே என்னென்னா கேஜிபி கொடுத்த ட்ரைனிங். வலது கையில் துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு இடது கையை வீசித்தான் அவங்க நடக்கிறது வழக்கம். கேஜிபியுடைய அந்த ஸ்பை எல்லாம் அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு புட்டின். அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பை, ஒரு மிலிட்ரி லீடர் மட்டுமல்ல, ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்னே சொல்லணும். அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம அரலூசு ட்ரம்ப்பு. இந்த ட்ரம்ப்புக்கு தன்னால தான் உலகமே சுத்துதுங்கிற நினப்பு, தான் சொன்னால் எல்லாரும் நடுங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மமதையில், ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து வருகிற ட்ரம்ப்பை பலார் 4 சாத்தி பூமிக்கு இழுத்து கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு போயிருக்கிறாரு புட்டின் அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையே நடந்த இந்த மீட்டிங் இருக்குது இல்லையா, அதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்திருக்குது. அதில் மிக முக்கியமாக ட்ரம்ப் அந்த மீட்டிங்கில் புட்டினின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியவே இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தியாக பகிரப்படுது. நமக்கு பல வீடியோக்களை நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கும் நண்பர்களே, உங்களுக்கும் கூட. ஜெலன்ஸ்கியோடு ட்ரம்ப் நடத்தின மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கியை எப்படி வச்சு செஞ்சார் பப்ளிக் முன்னாடி, அதுவும் ப்ரெஸ் முன்னாடி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல்
பல ஆப்பிரிக்க தலைவர்கள் பல தலைவர்களை இதே மாதிரி அவமானப்படுத்தி இருக்கிறாரு ட்ரம்ப். ஆனா புட்டின் கிட்ட அவர் பருப்பு வேகலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா புட்டின் எடுத்த எடுப்புலயே என்ன சொல்லிட்டாராம், பாருங்க நாங்க சொல்றதுதான், இந்த போர் முடிவுக்கு வரணும்னா எங்களுக்கு யுக்ரைனுடைய அந்த டொனட்ஸ்க் அப்படிங்கிற பகுதி முழுவதும் எனக்கு வேணும், அதே போல டான்பாஸ் அப்படிங்கிற பகுதியை நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறோம், அதை நாங்கள் விடமாட்டோம். கிரிமியா அப்படிங்கிற பகுதி வந்து 2014 ரஷ்யாவோடு இணைக்கப்பட்டிருக்குது, அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 3 பகுதிகளையும் சேர்த்தா கிட்டத்தட்ட யுக்ரைனுடைய மொத்த பரப்பளவில் 20% மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, டான்பாஸ் பகுதியும் கிரிமியா பகுதியும் முழுக்க ரஷ்யாவுடைய ஆளுமையின் கீழே வந்துருச்சு. ஆனால் இந்த டொனட்ஸ்க் இருக்குது இல்லையா, அந்த டொனட்ஸ்க் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 70% ரஷ்யாவிடம் இருக்குது, இன்னொரு 30% இன்னும் யுக்ரைன் கிட்ட இருக்குது. இந்த டொனட்ஸ்க் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்துக்கு எப்படி கொங்கு நாடு பகுதி இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியா இது. அதனால் புட்டினுக்கு இந்த டொனட்ஸ்க் பகுதியை விடுறதுக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் ட்ரம்ப் கிட்ட அமெரிக்க அதிபர்கிட்ட சொல்லிட்டாருன்றாங்க. அமெரிக்க அதிபர் வளவலா கொலகலான்னு பேச ஆரம்பித்த போது கூட புட்டின் வந்து ஒரே வார்த்தையில் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா நாங்கள் வந்து பிற பகுதிகளில் இன்றைக்கு எங்கெல்லாம் ரஷ்ய இராணுவம் நிற்குதோ அதோடு நிறுத்திக்குவோம், உள்ளுக்குள்ளே போகமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு கண்டிஷனு. இதற்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுது. அதாவது யுக்ரைனுடைய மேலும் சில பகுதிகளை, டொனட்ஸ்க் மாநிலத்துடைய முழு பகுதியை ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து யுக்ரைனுக்கு ட்ரம்ப் கொடுத்த முதல் அதிர்ச்சி. இரண்டாவது கண்டிஷன் புட்டின் என்ன போட்டிருக்கிறாருன்னா, இனிமேல் யுக்ரைனை வந்து நேட்டோவில் சேர்த்த போகிறோங்கிற பேச்சே வரப்படாது அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதற்கு தான் ட்ரம்ப் வந்து எப்படியோ மழுப்பிலாம் பார்த்துருக்கிறாரு, சொல்லி பார்த்துருக்கிறாரு, மிரட்டி பார்த்துருக்கிறாரு. ஆனால் புட்டின் வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு அரசியல்வாதியை போல, ஒரு இராணுவ அறிவுள்ள ஒரு அரசியல்வாதியை போலவே நடந்துக்கிட்டார் அப்படின்னும் ஒரு மெல்லிய ஒரு ஸ்ட்ராங்கான புன்னகையோட அவர் வந்து மறுத்துட்டாரு. ட்ரம்ப் எப்படியெல்லாமோ கெசகரணம் போட்டு பார்த்தும் கூட நம்மால் அசைஞ்சு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வேற வழி இல்லாமல் ட்ரம்ப் வந்து அதற்கும் அடிபணிந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. யுக்ரைன் வந்து இனிமேல் நேட்டோவில் சேருவதற்கான பேச்சே எடுக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதற்கிடையே இன்னொரு கன்ஃபியூசிங்கான ஒரு மெசேஜும் வெளியில் வந்தது நண்பர்களே. அதில் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புடைய ஆலோசகர் இருக்கா இல்லையா, விட்காஃப், அவர் தானே இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் இதுக்கெல்லாம். அவர் வந்து மீட்டிங் முடிச்சு வெளியில் வந்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, புட்டின் வந்து முதல் முறையாக நேட்டோ உறுப்பினர்களுக்கு ஆர்டிகிள் 5 வழங்கப்படுகிற பாதுகாப்பு போலவே யுக்ரைனுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு புட்டின் ஒத்துக்கிட்டாரு. இது வந்து ரஷ்ய சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அதனால நேட்டோ மெம்பராக சேரலைனா கூட யுக்ரைனுக்கு வந்து நேட்டோ உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பை நாம் வழங்க முடியும்னு சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் இதை ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லி ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது நண்பர்களே. நம்பால் தான் வாயை திறந்தா வாயிலேருந்து என்ன வருதுன்னே தெரியாது இல்லையா. ட்ரம்ப்பை சொல்கிறேன். அந்த ட்ரம்ப்பு வாயை திறந்து இனிமேல் வந்து இந்த போர் நிறுத்தம் வரணும் அப்படின்னா அதற்கு ஜெலன்ஸ்கி தான் வந்து ஒத்து போகணும். நாங்கள் சொல்கிற இடத்துல ஜெலன்ஸ்கி கையெழுத்து போட்டால் முதல்ல பீஸ் டீல் போடுவோம், அப்புறம் தான் சீஸ்ஃபயர்ன்ட்டார். அதாவது முதல்ல என்ன சொன்னாங்க, முதல்ல சீஸ்ஃபயர் போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அதற்கு பிறகு அமைதி ஒப்பந்தம். அந்த அமைதி ஒப்பந்தத்தில் தான் இந்த லேண்டு ஸ்வாப்பெல்லாம் இருக்கும், யார் யார் எந்தெந்த பகுதிகளை வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுன்னு பிளான் இருந்தது. ஆனால் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லிட்டாரு, முதல்ல அமைதி ஒப்பந்தம் இல்லாமல் என்னையா போர் நிறுத்தம், அதெல்லாம் நீடிக்காதுப்பா, அதனால் அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை நீ கிளம்பி வாண்டிருக்கிறார். ஜெலன்ஸ்கி இன்றைக்கு இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். ஜெலன்ஸ்கிட்ட ட்ரம்ப் எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே ட்ரம்ப் அதையெல்லாம் உளறிடுச்சு ப்ரெஸ்ஸில். இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து நீட் இடத்துல கையெழுத்து போடணும், நேட்டோ பாதுகாப்பெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, நேட்டோ மெம்பரெல்லாம் ஆக்க முடியாது, யுக்ரைனுக்கு வந்து நேட்டோ மெம்பர்ஷிப் கிடையாது, அதே போல புட்டின் கேட்குற பகுதிகளை யுக்ரைன் வந்து விட்டு கொடுத்துடணும் ரஷ்யாவுக்கு. இப்போ வந்து ரஷ்யா எதையெல்லாம் ஆக்கிரமிப்பு வச்சிருக்குதோ அதெல்லாம் ரஷ்யாவுக்கு சொந்தம்.
அது போக அந்த டானட்ஸ்க் பகுதி முழுவதையும், அந்த மாநிலம் முழுவதையும் ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும். வேறு வழி இல்லை. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் சீஸ்ஃபயரு, பீஸ் டீலு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்கிறாரு. அந்த பக்கம் புட்டின்ட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு மனுஷன் கீழே விழுந்தா கூட மீசையில் மண்ணோட்டலைன்னு ஏன்னு பல்லு இழிச்சிக்கிட்டு லூஸ் மாதிரி வந்து கேமரா முன்னாடி நின்று விட்டு அந்த பக்கம் திரும்பி ஊருக்கு இழிச்சாயிரம் தான் ஏதோ ஒரு கோயிலுக்கு பூசைக்கு போடுவாங்களாம். அந்த மாதிரி தன்னுடைய ஆக்ரோஷத்தை, ஆத்திரத்தை எல்லாம் யுக்ரைனின் மேலே திருப்பி இருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. யுக்ரைன் கிட்ட திரும்பி இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா உனக்கு வேற வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டார் ஏற்கனவே பிரஸ்ல. இனி நேரில் உட்கார வச்சு என்னென்ன டிராமா பண்ண போகுதோ தெரியல இந்த ட்ரம்ப். இதில் இந்தியாவுக்கு என்னங்க சார் பாதிப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே தான் மக்கள் விஷயமே இருக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் இன்ட்ரோவில் கூட சொன்னேன் இல்லையா, ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்குமான இந்த மீட்டிங்கில் புட்டின் வந்து சீஸ்ஃபயருக்கு, போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னா இந்தியாவின் மீது நான் 500% வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இது புட்டினோட காதுகளுக்கும் போயிருக்குது. இது தொடர்பாக புட்டின் சிரிச்சுக்கிட்டே ட்ரம்ப்பு கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னதாக சொல்லப்படுது. என்னன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டீல் வர்றதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய நண்பர்களை எல்லாம் நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து புட்டின் மேல பிரஷர் போடுறேன் அப்படின்னு மனுஷன் பிளான் பண்ணதாக சொல்லப்படுது. அதுக்கு தான் புட்டின் என்ன சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் கிட்ட, நீங்க என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர்த்த நீங்க டார்கெட் பண்ணாலும் யாரும் எங்களை விட்டு விலக போறதில்லை, யாருக்கும் இதனால் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. நீங்கள் 50% போட்டதை 500% பண்ணாலும் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது, அப்படி பாதிப்பு வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி புட்டின் சொன்னதாக சொல்லப்படுது. இதை கேட்டு ட்ரம்ப் ஆடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதனால தான் மீட்டிங்லேருந்து வெளியில் வந்த உடனே ட்ரம்ப்பு கிட்ட ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கிறாங்க, என்ன இந்தியா மேலே நீங்கள் மறுபடியும் டியூட்டி ஏற்ற போகிறீங்களா, 500% போட போகிறீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, அது என்னத்தை போட்டாலும் அதனால் வந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கூடிய விரைவில் நான் வந்து இந்தியா மேலே போட்டிருக்கிற இந்த வரிகளை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இக்கனா வச்சுக்கிட்டு போயிட்டாரு மனுஷன். மொத்தத்தில் புட்டின்கிட்ட ட்ரம்ப் நல்லா வாங்கி கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாகுது. அதே சமயத்தில் புட்டின் தன்னுடைய நண்பர்களுக்காக எப்போதுமே ஸ்ட்ராங்காக நிற்பார், தோளோடு தோள் கொடுப்பான் நண்பன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய நட்பை எந்த நேரத்திலும் எக்காரணம் கொண்டும் நாங்கள் கெடுத்துக்க மாட்டோம், நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, எங்களுடைய நட்பு தொடரும் அப்படிங்கிறத அப்படி ஆணித்தரமாக ட்ரம்ப்போட மண்டையில், நடு மண்டையில் வச்சு இறக்கி இருக்கிறாரு ட்ரம்ப்பு அப்படிங்கிறதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நடந்த இந்த சந்திப்பு இந்தியர்களுக்கு கொஞ்சம் குட் நியூஸாக வந்திருக்குது. ஆனாலும் கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கெல்லாம் எதுக்கும் அவர் அசர்றதாக இல்லை. அவர் இப்பொழுது ஆல்டர்னேட் பிளான்ஸை தீவிரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய மார்க்கெட் முழுக்க முழுக்க நமக்கு இல்லைன்னா கூட நம்முடைய மக்கள் பாதிக்காத அளவுக்கு, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மக்கள் பாதிக்காத அளவுக்கு நாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேணுமோ அதை பற்றிய திட்டமிடல் தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது மோடி அவர்களுடைய அலுவலகத்தில் அப்படிங்கிற செய்தி நம்ம கேட்டது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்காக நிற்கிறாரு, இந்தியாவுக்காக தொடர்ந்து அவர் நண்பனாக நிற்கிறாரு அப்படிங்கிறதே உலகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.